ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இது ப்ளவுஸ் சீரீஸ் 2 ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடில் கட் பண்ணுறதோட டாட் எல்லாமே சேர்த்து எந்த மாதிரி அளக்கும் போது குறிச்சிக்கலாங்கிறதையும் இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதோட ப்ளவுஸ் சீரீஸ் 1 பார்க்காதவங்களும் கண்டிப்பாக போயிட்டு வீடியோவில் பார்த்துருங்க. அதை பார்த்தா தான் இது கொஞ்சம் புரியும். சீரீஸ் 1ல் ப்ளவுஸ் சீரீஸ் 1ல் பேக் பார்ட் கட் பண்ணதோட பேலன்ஸ் கிளாத் தான் இது. இதில் ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். அந்த பேக் பார்ட் கட் பண்ணதை நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதை வச்சு இதில் ட்ரேஸ் எடுக்க போகிறேன். எதெல்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த ஷோல்டரோட அளவு மட்டும் எடுக்க போகிறேன். பிகாஸ் நெக் சேஞ்ச் ஆகும். ஷோல்டர் ப்ளஸ் ஹார்ம்ஹோல் அளவு மட்டும்தான் பேக் பார்ட்லேருந்து அப்படியே வச்சு இதில் நான் குறித்து எடுத்துக்க போகிறேன். பிகாஸ் அதை அளந்து குறிக்கணும்னு அவசியம் இல்லை. ஷோல்டர் அளவும் சரி, ஹார்ம்ஹோல் அளவும் சரி அதே தான் இருக்கும். நம்ம ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் ஹார்ம்ஹோல் உள்ளே கட் பண்ணி எடுப்போம். ஃப்ரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஹார்ம்ஹோல் கொஞ்சம் உள்ளே தள்ளி கட் பண்ணுவோம். அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேக் பார்ட் எடுத்து அப்படியே ஈக்குவலாக இந்த கிளாத் மேலே போட்டுக்கிறீங்க. நீங்கள் வீடியோ விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். நான் கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறதால சொல்கிறேன். வாய்ஸ் கொடுக்கலனாலே வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஷோல்டரோட அளவு மட்டும் எடுக்க போகிறேன். ஹார்ம்ஹோலை மட்டும் சும்மா டாட் மாதிரி ட்ரேஸ் எடுக்கிறேன். அவ்வளோதான். இதை வச்சு இந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறதுக்கா எடுத்துறேன். நான் எந்த மாதிரி குறிக்கிறேன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக நம்ம கரெக்டாக தான் குறிச்சிருக்கோம். அதில் ஷோல்டருக்காக இருக்கட்டும், ஹார்ம்ஹோலுக்காக இருக்கட்டும், 1/2 இன்ச் எல்லாமே விட்டு விட்டு தான் குறிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ அந்த அளவை இப்படி கரெக்டாக எடுத்துக்கிட்டால் இதை எடுத்துக்கலாம். ஹார்ம்ஹோலையும் சேர்த்து டாட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி ஹார்ம்ஹோல் கிட்ட பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா புரியும். ஏன் இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அப்படின்னா, கொஞ்சம் பயம். அதாவது பிகினர்ஸாக இருக்கீங்கன்றப்ப ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கும் போது முன்ன பின்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆனால் கூட கிளாத் சைட் ஜாயின் பண்ணும்போது, அதாவது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. அதனால் இது பிகினர்ஸ்க்குங்கிறதால ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கு. அதை நான் காட்டியிருப்பேன், உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இதில் பேக் பார்ட்டை எடுத்து நான் தூரம் வச்சுட்டு இதை நம்ம அழகாக குறிச்சிக்கிட்டு தென் ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக ப்ளவுஸ் எடுத்து தான் நாம் அளவு எடுத்து இதில் குறிக்க போகிறோம். அந்த டாட்டுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும். ஹார்ம்ஹோல் பார்த்திங்கன்னா, நான் பேக் பார்ட் வச்சு எடுத்ததில் இருந்து ஒரு 1/2 இன்ச், 1/4 இன்ச்சும் இல்லை 1/2 இன்ச்சும் இல்லை, கொஞ்சம் உள்நோக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச், நீங்கள் 1/2 இன்ச் அளவுக்கு இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் எடுத்திங்கனாலே கரெக்டாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி எந்த அளவுக்கு எடுப்பேனோ அதை பொறுத்து நான் எடுத்திருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவே. நீங்கள் பிகினர்ஸுங்கிறதால கரெக்டாக 1/4 இன்ச் அளந்து கூட எடுத்துக்கோங்க. பட் அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு 1/4 இன்ச் குறிச்சிட்டு அதில் அந்த உள்வளைவை எடுத்துக்கோங்க. மீதி நம்ம அப்படியே அந்த ட்ரேஸ்லேருந்து எடுத்து கொஞ்சம் நல்லா விஷுவலாக தெரியணுங்கிறதுக்காக ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா புரியும். ஷோல்டர் தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் மட்டும் நான் ஸ்ட்ரைட் கோடு போட்டு எடுத்திருக்கேன். மித்தபடி பேக் பார்ட்லேருந்து உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. எடுத்து தூரம் வச்சுட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுக்க போகிறோம். ப்ளவுஸில் எப்போவுமே சரி, கைக்கு அளவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸில் ஹூக் சைடு பார்த்து எடுங்க. அந்த சைடு தான் எக்ஸாக்டாக நமக்கு எல்லாத்துக்கும் கரெக்ட் அளவு எடுக்க முடியும். ஐப்பட்டி தைக்கிற இடத்துல நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். முன்ன பின்ன இருக்கலாம், சில பேர் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஹூக் சைடு இருக்க ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து கீழே இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். அதாவது இதில் ரெடி அளவு தான் இருக்கும். பட் நம்ம பேக் பார்ட்டில் எப்படி எடுத்திருப்போம் அப்படின்னா, ஷோல்டருக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்திருப்போம். அந்த இடம் என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்காக இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கிறேன். பிகாஸ் இதில் நாம் ரெடி அளவு மேலே வச்சு தான் எடுக்கிறோம். எக்ஸ்ட்ரா அளவுலாம் இதில் தெரியாது. ப்ளவுஸை நம்ம திருப்பி போடலை, ஓகேவா? நேராக தான் போட்டு எடுக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்குறோம். நான் வைக்கும் போதே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஈவனாக இல்லையே, கிளாத்தோட ஃபினிஷிங் வரைக்கும் அந்த ஹூக் சைடு பார்த்திங்கன்னா தெரியும். கிளாத்தோட எண்டு வரைக்கும் வரல. அதுக்கு ரீசன் இருக்குது. சில பேர் அந்த இடத்துல 1/4 இன்ச் விடுவாங்க, சில பேர் 1/2 இன்ச் விடுவாங்க. நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் இடையில விட்டுருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா தெரியுது கிளாத். அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் வைங்க. பேக் பார்ட் கரெக்டாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி வரும். நெக் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். தென் நான் பட்டியோட அளவு, அதாவது பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோடு மாதிரி இருக்கும் இல்லையா, மேலே பாட்டுக்கும் கீழே பாட்டுக்கும், அதையும் ஒரு அளவு எடுத்துக்கிறேன். இது ரெடி அளவு தான், இந்த அளவு கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா அளவு விடணும். எதுக்குன்னா, மேலே ஒரு 1/2 இன்ச்சு கழுத்துக்கு பிடிப்போம், கழுத்துக்கும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் இடையில ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம், சென்டர் டாட் எடுக்கிறதுக்காக. ஸோ இதுக்கெல்லாம் போக நான் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஒரு 1.25 to 1.5 தான் இருக்கும்.
மோஸ்ட்லி ப்ளவுஸில் 1.25 to 1.5 தான் இருக்கும். இதில் 1.25 இருக்குது, நான் 1.25 எடுத்திருக்கேன். அதாவது பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 1.25 எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், மொத்தமாக 2 கோடு போட்டிருப்பேன். நெக்கு ட்ரேஸ் அவுட் எடுத்துகிட்டு 2 கோடு போட்டிருப்பேன். இதுக்கப்புறமா நம்ம சென்டர் டாட்டுக்கு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ப்ளவுஸை அப்படியே வச்சுக்கிட்டு நான் சென்டர் வந்து ப்ளவுஸ் இறங்காமல் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். பிடிச்சிக்கிட்டு இந்த சென்டர் டாட்டோட எண்டில் ஒரு கை வச்சு நல்லா இழுத்து பிடிச்சி கரெக்டாக வச்சுக்கிறேன். அந்த எண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சாக் பீஸ் வச்சு குறிச்சிக்கிறேன். தென் அந்த எண்டு இல்லாமல், அந்த சென்டர் டாட்டோட எண்டு இல்லாமல் பட்டி கூட ஜாயிண்ட் ஆகிற லென்த் எவ்வளோ இருக்கணும் பார்த்து கரெக்டான ரெடி அளவில் ஒரு பாயிண்ட்டும், அதுக்கப்புறமா அது 1/2 inch உள்ளே போகும் இல்லையா மடித்து தைக்கும் போது, பட்டி வைக்கும் போது அதையும் சேர்த்து குறிச்சிக்கிறேன். ஓகேங்களா? வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா புரியும். புரியாதவங்க அகைன் வீடியோவை ப்ளே பண்ணி மறுபடியும் பார்த்துக்கோங்க, நல்லாவே புரியும். இப்போ நான் மறுபடியும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக அதே அளவு இருக்கும். மேலே ப்ளவுஸ் வர மாதிரி தெரியும், ஆனால் நம்ம கரெக்டான அளவு குறிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் வச்சு பார்த்திங்கனாலும் கரெக்டாக தான் இருக்கும். இது வைக்கும் போது ப்ளவுஸ் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி தெரியும், பட் அதுதான் கரெக்டான அளவு. நீங்கள் வைக்கிற மாதிரி நான் எப்படி வைக்கிறேனோ அப்படி வச்சுக்கோங்க. இப்போது இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. சென்டர் டாட் எடுக்கிறதுக்கு ஹூக் டு சென்டர் டாட் எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படிங்கிறத அளந்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் இது வந்து நம்ம ஹூக் சைட்லேருந்து எந்த லென்த்தில் அந்த சென்டர் டாட் வருதுன்றதை நம்ம அளந்து எடுத்தால் தான் கரெக்டாக குறிக்க முடியும். ஸோ டேப் வச்சு அளந்துக்கோங்க. இப்போ 2 inch இருக்குது நான் வச்சுருக்கேன், ஆனால் எடுத்துகிட்டு வந்து எட்ஜில் வைக்காமல் ஒரு 1/4 inch தள்ளி வைங்க, அதுதான் கரெக்டு. பார்த்திங்கனாவே புரியும். 1/4 inch தள்ளி நான் ஒரு 2 inch எடுத்திருக்கேன். இது இல்லாமல் சென்டர் டாட்டுக்கு நம்ம பிடிக்கிறது எவ்வளோ பிடிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த ப்ளவுஸில் எனக்கு 1 inch வருது. நீங்கள் அதில் அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ப்ளவுஸில் 1 inch துணி வந்து மடிச்சிருக்கு. ஸோ நான் குறித்த அளவுலேருந்து 1 inch மறுபடியும் அந்த அளவுலேருந்து 1 inch அந்த மாதிரி எடுக்கிறேன். அப்போ தான் சென்டர் டாட்டை மடித்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு முடிஞ்சுது. இதுக்கப்புறமா நம்ம சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல அளவு எடுக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பட்டி இந்த 3 இடத்துலையுமே அளவு எடுத்திங்கன்னா தான் பட்டி ஜாயின் பண்ணும்போதும் சரி, டாட் பிடிக்கிறதும் சரி, ஈக்குவலாக ஈவனாக கரெக்டாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக அளவு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் ப்ராப்ளம் வராது. நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த 1/2 inch எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக வைக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் அளவு விட்டுருக்கோம், ஸோ மென்ஷன் பண்ணி கரெக்டாக வைக்கணும். இப்போ அந்த பட்டி ஜாயின் ஆன இடத்துல ஒரு கோடு போட்டிருப்பேன், அதுக்கு உள்ளே ஒரு 1/2 inch போகும் இல்லையா, அங்கேயுமே ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது அவ்வளோதான். நாம் டாட் பிடிக்கிறதுக்கும் சரி, இது எல்லாத்துக்கும் சரி சேர்ந்தே குறிச்சாச்சு. இப்போ இதை நான் கோடு போட்டு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி ஃப்ரண்ட் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ஜஸ்ட்டு நான் குறிக்கிறத பார்த்தே நீங்கள் குறிச்சிங்கனாவே கரெக்டாக தான் வரும். எக்ஸாக்ட் அளவு கண்டிப்பாக வந்துடும். இது எல்லாத்தையுமே நான் கோடு போட்டு எடுத்துக்கிறேன். இதோட ஃப்ரண்ட் வந்து முடிஞ்சுது. நான் எந்த அளவுகள்லாம் குறிச்சிருக்கேனோ அதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக புரியும். 1 or 2 டைம் மறுபடியும் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்து கூட குறிச்சிக்கோங்க. நான் சொல்கிறது புரியலைனாலும் விஷுவலாக வீடியோ பார்க்கும்போது நான் எந்தெந்த அளவு எடுத்திருப்பேன்னு கை வச்சு காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம சென்டர், அதாவது ஹூக் சைடில் இருக்க ஒரு சென்டர் டாட் எடுக்க போகிறோம். அந்த டாட் எடுக்கிறதுக்கு நான் இப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். மொத்த அளவு எவ்வளோன்னு எடுக்கிறேன், 4 inch வருது. அதுக்கு சென்டர் 2, 4ல் பாதி 2, அந்த இடத்துல எடுத்து தான் நான் குறிச்சிருக்கேன். நான் எல்லா ப்ளவுஸுக்குமே இது வரைக்கும் நான் அப்படி தான் குறிக்கிறேன். எனக்கு கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் ப்ராப்ளமே இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி குறிச்சிங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ வராது. நம்ம எல்லா அளவும் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இதை வந்து எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா இதையுமே நான் 1/4 inch தள்ளி தான் குறிப்பேன். 1.5 inch வந்திருக்கு அதோட அளவு. இதையுமே 1/4 inch தள்ளி அந்த மாதிரி குறிச்சிங்கன்னா தான் மடிப்பு அடிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஸ்டிச் பண்ணும்போது நான் சொல்கிறது புரியும். அடுத்து ஹார்ம் ஹோல்க்கு அளவு எடுக்க போகிறோம். ஹார்ம் ஹோல்க்கு எடுக்கிறதுக்கு அதாவது கையோட அளவு, ஷோல்டர் டு கையிலேருந்து எந்த அளவு இருக்குது, ப்ளஸ் ஹார்ம் ஹோலோட டாட் எந்த லென்த் இருக்குது, இது ரெண்டுமே எடுக்கணும். நான் எந்த மாதிரி எடுக்கிறேன்னு டேப் வச்சு செக் பண்ணி எடுக்கிறேன்றதை நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா புரியும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை இங்கே வச்சு பார்க்கணும். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் அதிகமாக டேப் யூஸ் பண்ணியிருப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் கப் ஷேப் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நாம் அந்தந்த ப்ளவுஸில் அளந்து எடுக்கிறது தான் சேஃப். இது ஜென்ரலாக 32 சைஸ்க்கு 48 சைஸ்க்கு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். நமக்கு அந்த சைஸ்க்கு அப்படி தான் வரும்னு சொல்லவே முடியாது. மாறி இருக்கும், அளவுகள் நிறைய மாறி இருக்கும். நீங்கள் வந்து அடையாள ப்ளவுஸில் கொடுக்குறதே எடுத்திங்கன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி அதில் 3.5 inch லென்த் இருந்திருக்கும். நான் 1/2 inch ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 4 inch எடுக்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாகவே புரியும். பார்த்தே வந்து ஒவ்வொன்றா பார்த்தே குறித்து கட் பண்ணுங்கள். இப்போ நான் இதில்
அந்த ஸ்ட்ரைட் கோடு போடவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டிச் பண்ணும்போது இந்த சென்டர் டாட்டும் அந்த ஹார்ம் டாட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி எடுத்திங்கன்னா தான், நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், எடுத்திங்கன்னா தான் பர்ஃபெக்டான டாட் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம குறிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சது. ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாகவே வந்து நான் குறிச்சாச்சு. இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இதில் டாட்டு பிடிக்கிற அளவாக இருக்கட்டும், ஹார்ம் டாட் எல்லா டாட்டுமே நான் வந்து மேலே குறிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து விஷுவலாக நல்லா தெரியணுங்கிறதுக்காக பேக் சைடு, அதாவது ப்ளவுஸ் பேக் சைடு இல்லாமல் மேலேயே குறித்து எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளவுஸோட பேக் சைடு ஸ்டிச்சிங் சைடு எந்த பக்கமோ அந்த சைடு வந்து நீங்கள் இதிலேருந்து அப்படியே நீங்கள் குறித்து எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணதுக்கப்புறமா சொல்வேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் இதுலேருந்து கீழே பார்த்து குறிச்சிக்கலாம். பிகாஸ் இது வந்து அப்பர் சைடு, இந்த சைடு ஸ்டிச் பண்ண முடியாது. உங்களுக்கு விஷுவலாக நல்லா தெரியணும்னு நான் இந்த சைடு போட்டிருக்கேன். நீங்கள் பேக் சைடு குறித்து எடுத்தீங்க அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது அந்த அளவு அப்படியே இருக்கும், வெளியிலையும் தெரியாது. கட் பண்ணி எடுத்துட்டேன். எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நான் காட்டியிருப்பேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸில் நீங்கள் ஆல்ரெடி குறித்ததை வந்து இந்த மாதிரி நான் அதுக்கு கீழவே குறித்து எடுத்துப்பேன். நான் ஃப்ரண்ட் சைடு வந்து குறிக்க மாட்டேன். இது ஸ்டிச்சிங்க்கு நல்லா விஷுவலாக தெரியுதுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் பேக் சைடில் தான் குறித்து எடுக்கணும், பேக் சைடில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு மேலே வரும், ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ மீதி பட்டி வந்து அட்டாச் பண்ணுறதும் இதே கிளாத்லேயே எடுக்க போகிறோம். நாம் இந்த ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த பட்டியோட அளவுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக வந்திருக்கும். ஸோ பட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுக்க போகிறோம். ப்ளவுஸ் கூட மேல் பார்ட்டாக கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தேவைப்படும். அது இல்லாமல் கீழே மடிச்சடிக்கிறது அது உங்கள் விருப்பம். 1 இன்ச்சில் மடிச்சடிப்பீங்க, சின்னதாக கூட மடிச்சடிப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 இன்ச் கூட சில பேர் எடுப்பாங்க, கிளாத் இருந்ததுன்னா. அது வந்து உங்கள் விருப்பம். நான் எந்த மாதிரி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். 4 இன்ச்சு எடுத்திருக்கேன் மொத்தமாகவே. அது நான் அளந்து பார்த்து கரெக்டாக எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எக்ஸாக்டாக அளந்து பார்த்து எடுத்துக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச் போகும், கீழே பட்டி மடித்து அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டு அதுக்கேற்ற மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. பட்டியுமே கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து கட் பண்ணுறதை போடுறேன்.